நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அது வேற வாய். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200. இது நாரவாய். புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200. கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் நான் முதலில் சொன்னது போல் சந்தோஷம்தான் எனக்கு. இங்கே வந்திருக்கும் என் கூட்டத்தார் அனைவருக்கும் இந்த உண்மை தெரியும். நான் பேசுவது இந்த நிகழும் அரசியலுக்கான ஒரு உரையாடல் அல்ல என்பதும் அவர்களுக்கு புரியும். நாளே நமதே என்பது இந்த அனைவருக்குமே சேர வேண்டும் என்பதுதான் என் முழக்கம். அது ஒரு தனி கட்சியின் முழக்கமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் தானே முதலில் சொன்னேன் என்பது அசட்டுத்தனம். நாம் தானே குரல் கொடுக்கிறோம் நாட்டுக்கே என்பதுதான் நமக்கு பெருமை. அந்த பெருமையுடன் முதல்வர் பேச கேட்பதை நான் ஆவலாய் கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. அது வேற வாய். சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாமையா. இது நாரவாய். அந்த ஸ்டைல் தான். ஸ்டைல்னா நீங்க பாட்டே வந்துருச்சு. உட்கார்ந்தா ஸ்டைலு, நின்னா ஸ்டைலு, சிரிச்சா ஸ்டைலு, எல்லாமே ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல்னு. ஒரு மனுஷன் கான்சியஸா இருக்கும்போது தான் ஸ்டைலா இருக்க முடியும். தூங்கும்போது ஒரு மனுஷன் ஸ்டைலா இருக்க முடியுமா? நாளைக்கு இதையெல்லாம் அவர் ஏதாச்சும் நிறைவேற்ற மிஸ் பண்ணிட்டா நீங்க தம்பி போய் கேட்கலாம், என்ன அன்னைக்கு மேடையில வந்து சத்யராஜ் வச்சு எல்லாம் படிக்க சொன்னீங்களே, இதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு தம்பி போய் கேட்கலாம். ஆனா வேற யாருக்காச்சும் ஓட்டு போட்டீங்கன்னா பார்க்கவே முடியாது. சும்மா இந்த இப்ப நான் என்ன பத்தியே சொல்றேனுங்க. நான் இங்க பேசிட்டு போயிருவேன். பேசிட்டு நாளைக்கு நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிருவேன். உங்களுக்கு யாரு வந்து சத்யராஜ் பார்த்து பிரச்சனை கேட்குறது? என் நிலைமையே எப்படின்னா, இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், அத்தா பெரிய சம்பளம் வாங்குறவங்க நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாதுங்க. எனக்கு தெரியுங்க, கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாது. அதனால எந்த காரணத்துக்கு கொண்டு ஏமாந்துடாதீங்க. மிக தைரியமான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படின்னா என்னப்பா நான் ஏத்தது தண்ணி வைங்கப்பா. நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷம் மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அதெல்லாம் ஆகாது. அதை பத்தி இருக்கிறோம். டிராமிடியன் மாடல் வேணுமா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு எந்த பயனும் இல்லை.